இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி சேஃப்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பசங்களாம் வந்துட்டு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் சில்ட்ரன்ஸ் கூட விளையாடுறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டியும் நினச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன்ஸ் கம்யூனிட்டி இருந்ததுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நிறைய பேர் இந்தியன்ஸும் வருவாங்க. இப்போ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் தான் வந்துட்டு எல்லாருமே மிக்ஸ் ஆகிருப்பாங்க. தெலுங்கும் அப்போ நம்ம தமிழ் ஆளுங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே இருக்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆப்கானிஸ்தானில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க தனியாக அப்பார்ட்மெண்ட், அவங்க தனியாக ஒரு குரூப் இருக்காங்க. அதில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்க கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும், இந்தியன்ஸ் கூட விளையாடுறதுக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கும் பேசுகிறதுக்கு வந்துட்டு இந்தியன்ஸ் கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஊர் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் ஆளுங்க பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னா, நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். இல்லைனா இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட. நம்ம இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும், அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுறோன்ட்டு நம்மளுக்கு தோணவே தோணாது. ஏன்னா நம்ம சுற்றி இந்தியன்ஸ் இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு ஒரு இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்திருக்கோம். இப்போ நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் வெளியே உள்ளலாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வர என்ட்ரன்ஸ். உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்துட்டு லீசிங் ஆஃபீஸ். ஸோ லீசிங் ஆஃபீஸில் புதுசாக யாராவது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு யாராவது வீடு இருக்கா இல்லையான்னு வந்து கேட்குறதுக்கு, இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு வீட்டில் ஏதாவது பிரச்சனை, லைட் பிரச்சனை, இல்லை வேறு எதனா வாட்டர் பிரச்சனை ஏதாவது இருந்ததா வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இவங்ககிட்ட வந்து சொன்னால் இவங்க வந்துட்டு நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க லீசிங் ஆஃபீஸில். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லீசிங் ஆஃபீஸ். என் பையனோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. அதனால் என் சின்ன பையனை நானே கூப்பிட்டு வந்துடுவேன் டெய்லியுமே ஸ்கூலுக்கு. இப்போ நான் போகிறது வந்துட்டு ஒரு பாத்வே. நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே நடந்து போனோன்னா இந்த பாத்வே வழியாக தான் நடந்து போகணும். இங்கே லீசிங் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெயில் சென்டர் இருக்கும். அதுக்கான டோர் நம்பர் வந்துட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீ வந்துட்டு நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க, இதோட கீ. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எப்பப்போ லெட்டர்ஸ் வந்து எடுக்கணுமோ வந்து எடுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமேசான் டெலிவரி சென்டர் ரூம் இருக்கும். இப்போ அமேசான்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது கொரியர் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு மெயிலில் வந்துட்டு அந்த பின்கோட் அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்த பின்கோட் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு நம்ம டைப் பண்ணிட்டோன்னா அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொரியர் வந்து எடுத்துகிட்டு கிளம்பி போகலாம். இப்போ அடுத்தது பார்த்தா ஜிம்முக்கு வந்திருக்கும். இப்போ ஜிம் வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா லீசிங் ஆஃபீஸில் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் மூலியமாக தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜிம்முக்கு வர முடியும், உள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆக முடியும். இப்போ இந்த டைம் யாரும் ஒர்க் பண்ணலை ஜிம்மில், நம்ம மட்டும் தான் இருக்கோம். இந்த ஜிம்மில் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்துட்டு யூனிசெக்ஸ் ஜிம்மு தான். அதனால் 2 பேருமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜிம்மு. நானுமே வந்துட்டு பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் டெய்லியுமே ஜிம்முக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க, அதனால் என்னால் ஜிம்முக்கு வர முடியல. இங்கே ஒரு டோர் தெரியுது பாருங்கள். இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அது அப்படியே லீசிங் ஆஃபீஸ்க்கு கனெக்ட் ஆகிடும். இங்கேயே வந்துட்டு நம்ம தண்ணி தாகம் எடுத்தால் குடிக்கிறதுக்கும் இங்கே தண்ணியுமே வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. பாய்ஸ்க்கு தனியாக, கேர்ள்ஸ் தனியாக ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. வெளியே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜிம்முக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 4 மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். மீதி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குளிர் பயங்கரமாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால என் பசங்களுமே வந்துட்டு டெய்லி வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அவங்க இப்போ தான் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்கன்னு நல்லா பண்ணல, பட் டெய்லியும் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு இன்னும் பார்க்லாம் இருக்குது. ஸோ பார்க் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்துட்டு
பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் லைன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு நம்ம வெளியே கார் பார்க்கிங் விட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ஷெட்லேயே வந்துட்டு விட்டுக்கலாம். ஷெட்டில் வந்துட்டு விடுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $25 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கராஜ்னு வச்சுருப்பாங்க. கராஜில் வேணுனாலும் நம்ம கார் பார்க்கிங் விட்டுக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம கார் பார்க்கிங் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு $75 வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் விட்டுருக்கோம், ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோம். இப்போ கராஜ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங்கு இங்கே பாருங்கள், இதுதான் கராஜு. இது வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம கார்லாம் வந்துட்டு பார்க்கிங் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கார் பார்க்கிங் பண்ணனா வந்துட்டு $75 வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கராஜில் கார் விடுவாங்க இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே ஹெயில் வரும், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் ஸ்னோ, ஹெவி ஸ்னோலாம் வந்துச்சுன்னா வந்துட்டு கார்லாம் வந்துட்டு இதில் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க வந்துட்டு நிறைய பேர் கராஜில் விடுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வந்துட்டு கராஜ் வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா விட்டுப்பாங்க. இதில் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா $75. நான் காமிச்சல கார் ஷெட், இந்த மாதிரி அங்கங்கே கார் ஷெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார் ஷெட்டில் வந்துட்டு நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரின்றதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி இங்கே நிறைய பாம்புங்க வருதுங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், எங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி ஃபாரஸ்ட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் இந்த ஃபாரஸ்ட்டில் பக்கத்துலேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் ஃபாரஸ்ட்டு சின்னதாக இருக்கும். அங்கேருந்து நிறைய பாம்புகள் வருது. சம்மர்ன்றதுனால நிறைய பாம்புங்கள்லாம் இங்கே வருது. பட் வின்டரில் வந்து பாம்புலாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ரக்கூன் நிறைய இருக்குது இங்கே. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஓகே, எங்கள் பக்கத்துலேயே பார்க் இருக்குது எங்கள் கம்யூனிட்டியில். போய் பார்க் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பாருங்கள், அதுதான் பார்க்கு. அங்கே பார்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கராஜ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ கராஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் அங்கங்கே இருக்கும். கார் ஷெட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு பே பண்ணிவிட்டு நம்ம வீடு பக்கத்தில் நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் எங்கெங்கே கராஜ் இருக்குது இல்லை எங்கெங்கே கார் ஷெட் இருக்குது நம்ம அங்கேயே பக்கத்துலேயே விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் பார்க் பக்கத்தில் ஒரு கராஜ் இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியே இருக்கிற பார்க்கு. சரி, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் பார்க் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பார்க்கில் தான் இருக்கோம். ஸோ பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு எல்லா கம்யூனிட்டிலையும் பார்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே இல்லை. ஒரு சில கம்யூனிட்டியில் வந்துட்டு பார்க் இருக்குது, ஒரு சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த உட்டுலாம் உடச்சி போட்டிருப்பாங்க ஒரு சில பார்க்லாம் குட்டி குட்டி டயர்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பசங்க வந்துட்டு கீழே விழுந்து அடிப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதிகம். ஃபஸ்ட்டு பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் போட்டிருக்காங்க உட்டுலாம். இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி உட்டுலாம் வந்துட்டு உடச்சி போட்டிருப்பாங்க கீழே. ஏன்னா பசங்க கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும் பசங்க கீழே விழுந்தாலும். அதுக்காக வந்துட்டு கீழே வந்துட்டு இது மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டயர் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த எங்கெங்கே வந்துட்டு பசங்க கீழே விழுற மாதிரி இருக்கோ அது ஃபுல்லாமே சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்க்கு. ஒரு சின்ன பசங்களாம் வந்துட்டு விளையாடுற மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். பட் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருக்காது. இங்கேயே பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு இந்த மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பார்க்கு தான் நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில். இன்னும் வெளியே பார்க்கெலாம் போனீங்கன்னா இதோட பெருசாக இருக்கும். பசங்க விளையாடுறதுக்குலாம் நிறைய விளையாடுற மாதிரி இருக்கும். அங்கே பசங்க சின்னதாக பண்ணுற மாதிரி சின்னதாக ஜிம் மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய வச்சுருப்பாங்க. இது கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னதாக இப்படி தான் வச்சுருப்பாங்க பார்க்கலாம். பார்க்லேருந்து இப்போ போகலாம். ஸோ பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பசங்க நிறைய பேர் ஃபுட்பால்லாம் விளையாடுறதுனால இங்கே விளையாடுவாங்க. ஃபுட்பால் எங்கன்னு விளையாட மாட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே கராஜ் பக்கத்துலலாம் கூட எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்பார்ட்மெண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 11 பிளாக்ஸ் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க.
நம்ம வாக்கிங் போகிறதுக்கு இப்போ சின்ன பசங்க வந்துட்டு ஸ்கூட்டரில் ரைட் போடுறதுக்கு அதுக்கப்புறம் சைக்கிளிங் பசங்கள்லாம் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பாத்வே தான் யூஸ் பண்ணணும். ரோடு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் வச்சுருப்பாங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு கேட்டெல்லாம் இருக்காது. நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட் இருக்கும். இது வந்துட்டு வெளியே ஆளுங்க யாரும் வந்துட்டு உள்ளே வர முடியாது. இப்போ நம்ம யாரெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஒரு ஆப் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த ஆப் மூலியமாக தான் வந்துட்டு இந்த கேட் வந்துட்டு நம்ம போகும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ ஒரு கார் போச்சு பாருங்கள், அவங்க கேட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆப்லேருந்து, அதனால் வந்துட்டு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கார் போயிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம எதனா நம்ம வெளியே கேட் தாண்டி போனோம்னா நம்ம அந்த ஆப் மூலியமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் வெளியே போக முடியும். ஸோ தட் வெளியே ஆளுங்க யாரும் வந்துட்டு உள்ளே வர முடியாது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்குலாம் தனியாக கேட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நடந்து போனோம்னா இந்த சின்ன கேட் வழியாக தான் நடந்து போகணும். அந்த பெரிய கேட் வழியாக நம்ம போகக்கூடாது. அது வந்துட்டு வெறுமையே காருக்கு மட்டும் தான் அந்த கேட்டு. மீதி நம்ம என்ன நடந்து போகிறதுக்கு இல்லை வாக்கிங் போகிறதுக்குலாம் வந்துட்டு நம்ம இந்த கேட் தான் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு லீசிங் ஆஃபீஸ். இது வந்துட்டு பார்பிக்யூ பண்ணுற இடம். இப்போ யாராவது இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து யாருக்காவது வந்துட்டு பார்பிக்யூ பண்ணணும்னா இங்கே வந்துட்டு பண்ணிப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு டேபிள் இங்கே வச்சுருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி சேர்ஸ் வச்சுருப்பாங்க உட்காரத்துக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம டாக் பார்க் போகலாம். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு டாக் யாராவது வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்துட்டு டாக் பார்க்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ டாக்லாம் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு வாக்கிங்லாம் கூப்பிட்டு போவாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக் பார்க்கு. இங்கே தான் டாக்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ டாக்ஸ்லாம் விளையாடுறதுக்கும் வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. இங்கேயே டாக்லாம் வந்துட்டு பூ போட்டுருச்சுன்னா பக்கத்துலேயே வந்துட்டு கவர் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அந்த கவர் எடுத்து பூப்பு எடுத்துகிட்டு நம்மளே தான் நான் டஸ்ட்பினில் போட்டுடணும், அப்படியே விட்டு போகக்கூடாது. இதோட இந்த வீடியோ முடியுது. நான் வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் தங்கி இருக்க வீடு உள்ளே ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். அதோட ரெண்ட் எவ்வளோ எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.